அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வளர்பிறை அஷ்டமி. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தீபம் என்ன, எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி புதன்கிழமையோடு வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வதற்கு இணங்க இந்த புதன்கிழமையோடு நம்மளுக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி வருவது கூடுதல் சிறப்பானது. நாம நம்முடைய குடும்பத்துல வளர்ச்சி அடையணும், முன்னேற்றம் அடையணும், செல்வ நிலை உயரணும் அப்படின்னு நாம பைரவரை வழிபாடு செய்யக்கூடியது. பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில கால பைரவரையும் வளர்பிறை அஷ்டமியில சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் நாம வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு செல்வ நிலையை அடைவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை. நீங்க தேய்பிரை அஷ்டமியில வழிபட்டாலும் கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு கட்டாயம் செய்யணும். நம்ம பைரவருக்கு பிடித்த பூக்கள் என்னன்னா சிகப்பு நிற பூக்கள், செவ்வரளி பூக்கள், செம்பருத்தி பூக்களால நீங்க அலங்காரம் பண்ணி வழிபாடுகள் செய்யலாம். வீடுகள்லையும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை நீங்க வீட்டிலேயே தாராளமாக செய்யலாம். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால செவ்வாழை பழம் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக நீங்க தயிர் சாதம் வச்சுக்கலாம். நம்மளுடைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையணும் அப்படின்னா தயிர் சாதம். அதே மாதிரி அஷ்டமி அன்று தயிர் சாதம் செய்து உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க பைரவர் சன்னதி இருக்கும். அங்க நீங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரை நீங்க கொண்டு வந்த அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக கடவுளுக்கு படைச்சிட்டு அதை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. நீங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமியில நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், செல்வ செழிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அஷ்டமி அப்படின்னா அது வளர்பிறை அஷ்டமி. சரி, இந்த தீபத்தை நீங்க கோவில்ல தாங்க ஏத்தணும். எங்க வீட்டுல சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குது, அதற்கு முன்பாக நீங்க சொன்ன தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா 8 தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வெறும் மண் அகல் விளக்கினால் ஏற்றக்கூடிய தீபம் தான். வீட்டுல உங்களுக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீட்டிலேயே இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். எங்களுக்கு வீடுகள்ல எல்லாம் ஏற்ற முடியாது, நாங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் படமும் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரின் ஆலயத்திற்கு சென்றும் நீங்க ஏற்றலாம். இல்லைன்னா சிவ ஆலயத்துல கண்டிப்பா பைரவரினுடைய சந்நிதி இருக்கும், அங்கு சென்றும் நீங்க இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 8 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாக்குத்தட்டு அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க வீட்டில இருந்து. அந்த தட்டு மேலே பார்த்தீங்கன்னா 8 மண் அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். 8 மண் அகல் விளக்கு நாம ஏன் ஏத்த சொல்றோம் அப்படின்னா பைரவர் 8 அஷ்ட பைரவராக நம்மளுக்கு விளங்கக்கூடியவர். அந்த எண்ணிக்கையின் வகையில தான் அவருக்கு 8 அப்படிங்கிற எண்ணிக்கையில நாம இந்த தீபத்தை ஏற்றுகிறோம். கண்டிப்பாக நாளைய தினத்துல வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அன்று இந்த 8 மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி சாதாரண பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம். உங்க வீட்டுல சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படம் இருக்குதுன்னா வீட்டிலேயே ஏத்திக்கோங்க. இல்லாதவங்க பைரவர் சந்நிதியில ஏற்றலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவர் சந்நிதி இருக்குது அப்படின்னா அங்குமே நீங்க ஏற்றலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவர் சந்நிதி இருக்குன்னா அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்துட்டு இந்த தீபத்தை ஏத்திட்டு நாம வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
தேய்பிறை அஷ்டமியில் நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க. பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க, மிளகு தீபம் ஏற்றுவாங்க, தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமியை பெரும்பாலும் அவங்க சிறப்பாக வழிபாடு செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு குறைய வேண்டும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோமோ, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளுக்கும் செல்வ செழிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு கண்டிப்பாக வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்ய வேண்டும். அதுவும் இந்த அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான அஷ்டமி. ஏன்னா இது வந்து பீஷ்மா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பீஷ்மா அஷ்டமின்னு சொல்றாங்க அப்படின்னா, பீஷ்மா அஷ்டமிங்கிறதற்கு பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஷ்மர் தெரியும் உங்க எல்லாருக்குமே. உத்தராயண காலத்துல என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் அப்படின்னு வரத்தை வாங்கி பிரம்மச்சரியாக வாழ்ந்தவர் தான் பீஷ்மர். அவர் மகாபாரத போர்ல முள்படுக்கையில படுத்திருந்தப்ப கூட உத்தராயண காலம் வந்தும் அவருடைய உயிர் வந்து பிரியவில்லை. இப்ப வியாசர் வந்து எருக்க நிலையை வைத்த பிறகுதான் அவருடைய உயிர் வந்து பிரிந்தது. அந்த உயிர் பிரிந்த நாள் அப்படிங்கிறது இன்றைய நாள். அப்ப இதை வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னும் வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பா இந்த அஷ்டமியில இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நாம ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை பஞ்சமி, சஷ்டி, கிருத்திகை இது எல்லாமே நாம குடும்பம் முன்னேறணும்னு அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை சிறப்பான முறையில நாம வழிபாடு செய்வோம். அந்த வகையில நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கறதுனால ஓம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 27 முறை பாராயணம் பண்ணுங்கள். நீங்க வீட்டிலேயே வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் வீட்டுல வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க தாராளமாக பாராயணம் பண்ணலாம். கோவில்களில் உட்கார்ந்து நீங்க இந்த திருநாமத்தை சொல்லி நீங்க கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்கள். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம், சொர்ணம் அப்படின்னாலே தங்கம் தான், தங்கம் நம்மளுக்கு சேர வேண்டும், பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா வளர்பிறை அஷ்டமியில சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நாம வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்னம்மா எல்லாமே ஒரு விசேஷமான நாளா வருது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபாடு செய்ய சொல்றீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. எப்பவுமே நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு வழிபாட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க. அதன் வழியாகத்தான் ஒவ்வொரு பஞ்சமி, அஷ்டமி, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நாம வழிபாடுகள் செய்கிறோம். இப்ப நம்மளுக்கு கிருத்திகை, சஷ்டி அப்படின்னா முருகன் வழிபாடு, அஷ்டமி பைரவர் வழிபாடு, பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு, இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கடவுளை நாம வழிபாடுகள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில முற்பிறவியில இப்பிறவியில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் கர்ம வினைகளும் குறைந்து நம் வாழ்க்கையில இப்ப இருக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க கூட ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இது பெரிதும் உதவி வரும். அதனாலதான் ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் அதற்குண்டான தெய்வங்களுக்கு உண்டான வழிபாட்டை நான் சொல்லிக்கிட்டே வரேன். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலனளிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.